அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாலகன் சக்கரவியூகத்தை உடைக்கின்ற பயிற்சி மேற்கொண்டிருக்கிறான். பாலகன் சக்கரவியூகத்தை உடைக்கும் பயிற்சி பெறுகின்றானா? அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையுடைய அன்பு புதல்வனாவான் இவன். இவனது நாமம் அபிமன்யு. அபிமன்யு அபிமன்யு. என்ன பெரும் மாவீரன் ஆகிவிட்டாயா? வருகை தந்த அதிதிகள் பயம் கொண்டு விட்டன. என் திறன் கண்டு அதிதிகள் ஏன் அஞ்ச வேண்டும்? சத்ருக்களே அஞ்சுவார்கள். நான் இந்த ஞானத்தை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது கற்றேன். யுத்த களத்தில் பகைவரின் மனதில் அச்சத்தை விளைவிப்பவராவார் என் தந்தை. அவரின் திருவுருவமாய் அவதரித்தவன் இந்த அபிமன்யு. அதை நினைவில் கொள்ளுங்கள். உன்னை பற்றிய விவரங்களை அவ்வப்பொழுது கேள்வியுறுவேன். ஆனால் உனது திருமுகம் காணாது என் மனதானது வேதனை கொண்டிருந்தது. நீ எவர் சிரத்தை கொய்கிறாய்? அச்சிரம் தம்முடையதாகும். உனது பெரியப்பாவான பீமன் குரோதம் கொள்வான். கௌரவர் 250 பேரை வதைப்பேன் என்று அவன் சூளுரைத்து சபதம் பூண்டவன். எனில் தம்முடைய புதல்வர்களை வதைப்பேன் பெரியப்பா. அரசர் திருதராஷ்டிரரின் குருதி எவரவர் சரீரத்தில் ஓடுகிறதோ அவ்வனைவரையும் நான் மண்ணில் சாய்ப்பேன். மேலும் 2 சிரங்கள் உள்ளன. அவருடைய சிரத்தையும் கொய்வாயா? எந்த இடத்தில் அதர்மமானது குடிகொள்கின்றதோ அதை நான் வேரோடு சாய்த்தே தீருவேன். அங்கு விராட நகரத்தின் நுழைவு வாயில் உனக்கு புலப்படுகிறதா? அதன் நுழைவு வாயிலில் இருந்து பாண்டவரின் பெரும் சேனையானது வெளிவரவிருக்கிறது. சேனாதிபதிக்கு அடுத்தபடியாக உன்னுடைய ரதமானது நிற்கும். இதில் எவரும் சேனாதிபதியாகலாம். ஆனால் சேனையின் நாயகன் நீ ஒருவனே ஆவாய். நாளை ஒரு பெரும் யுகமானது முடிவை தேடும் பீஷ்மரை கொன்று அதைத் தொடர்ந்து புது யுகம் ஒன்று உதைக்கும் குலமகன் உன்னிலிருந்து நானே முதலில் வரவேற்பேன். பிரவேசிக்கும் முன் ஒன்று அறிய வேண்டும். உண்மையில் நீ யார் என்று கூறு. நான் என் தந்தையுடைய அஸ்திரமாவேன். அவருக்காக எதையும் செய்வேன். என் சகோதரரை காப்பவன் நான். யுத்த காலத்தில் அவர்களுக்கு முன் நிற்பேன். இவற்றுக்கெல்லாம் முதன்மையாக என்னுடைய முதற் தாயாக விளங்கும் பாஞ்சாலியின் சொல்லிற்கு கட்டுப்படுவேன். அநியாயம் இழைத்தாய் சுபத்திரை. என்னுடைய புதல்வனுக்கு நீ ஏன் ஜனனம் அளித்தாய்? காலமானது உள்ளவரை இவனுடைய புகழும் கீர்த்தியும் உயர்ந்து நிற்கும். மகாராணி அவர்களே, அரச குலங்கள் அனைத்திலும் தம்முடைய புதல்வி உத்தரைக்கு ஒரு நல்வரன் கிட்டவில்லையா? இங்கு நிற்கும் உத்தரைக்கு ஏற்ற வரன் எங்கிருக்கிறானே? இவ்விருவரின் விவாகத்தை 3 ராஜ்யங்களும் இணைந்து ஒரு மகோத்சவமாய் கொண்டாடும். सुमङ्गलीरियं वधूरिमां समेत पश्यत्
நலமோடு வாழ்வீர்கள். யார் பாலகா? நான் பாண்டவரான அர்ஜுனனுக்கும் யாதவ கன்னிகை சுபத்திரைக்கும் பிறந்தவனாவேன். வாசுதேவ கிருஷ்ணரின் அரவணைப்பில் வளர்ந்தவன். கௌரவர்களுக்கு மரணத்தை பரிசாக வழங்குவதற்கு இன்று போர்க்களம் புகுந்தவன் நான். குருகுலத்தில் வித்தி பயில வேண்டிய பிராயத்தில் வில்லேந்தி ரணபூமிக்கு வந்துள்ளார் எனது வம்ச விருட்சம். ஆண்டாண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணியவன் நான். இன்றைய நாள் உனை யுத்த பூமியில் கண்டதால் கண்களில் தேக்கி வைத்திருந்த கனவுகள் கலைவதாய் உணர்கிறேன் பாலகா. நீ என்னுடைய பேரனின் மகனாவாய். அம்பு மழையினை பொழிய இயலாது. ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள் எனக்கு. சேனா வீரர்கள் எதிரியின் சேனைக்கு பலியாவதை நாம் தடுத்தாக வேண்டும். ஆனால் நமது சேனை அடியோடு அழிந்தாலும் நாம் தோல்வியை தழுவுவோம். அன்பு பெரியப்பா, தம் தமையனிடம் எடுத்துக் கூறுங்கள். சக்கர வியூகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதியுங்கள். திறமேந்துங்கள் குருதேவரே, வில்லனை உயர்த்துங்கள். எதிர் நிற்பவன் அர்ஜுனன் புதல்வனாவான். கணை கொண்டு பிதாமகரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தவரின் வாரிசு. இலகுவாக எனது இன்னுயிரை பறிக்க இயலாது. பெற்றெடுத்த தாயிடத்தில் வீர மரணம் கொண்டேன் என்று பெருமையோடு கூறுங்கள். நேரம் நெருங்கிவிட்டது வீரனே. அகிலத்தின் தலை சிறந்த வீரனும் பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்கப் போவதில்லை. அதை பெறுபவன் நீ ஒருவனே ஆவாய் வீரனே. காலரின் வலை வீச்சிலே பாலகன் நிலையானதே. கயவர் கரத்தில் சிக்கியே